ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காவ்யாஸ் ஜர்னி. ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் டே 3 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட்டில் 3 விதமான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச், ஜிக்ஸாக் ஸ்டிச். இந்த 3 ஸ்டிச்சஸ் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு என்னென்ன த்ரெட்டு வந்து தேவைன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். சில்க் த்ரெட்லே டபுள் பெல்லுன்ற பிராண்டு. இந்த பிராண்டு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இவ்வளோ காசு கொடுத்து இதை வந்து வாங்கி போடணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த டபுள் பெல் பிராண்டை வந்து வாங்கிக்கலாம். ப்ராக்டிஸ்க்காக சும்மா நார்மல் லோக்கல் பிராண்டை வாங்கி இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க இன்னும் 2 த்ரெட்டுமே லோக்கல் பிராண்டு தான். நான் ப்ராக்டிஸ்க்காக அந்த 2 லோக்கல் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராக்டிஸ்க்கு அடுத்ததான் நான் எடுக்கிறது வந்து துளிப் நீடில் 14 இன்ச்சஸ் தான். இந்த நீடில் நூல் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அது போடுறப்ப ஈஸியாகவும் இருக்கும், அந்த நேரம் கையும் வலிக்காமல் இருக்கும். அதுக்காக நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் கூட வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்ததாக சில்க் த்ரெட்டில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸாக சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் தான். அதை வந்து த்ரெட்டு வந்து 2 கலரில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் ஒரே கலரில் கூட எடுத்துக்கலாம். நான் 2 கலரில் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸாக சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக நம்ம எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் தான். அதை வந்து த்ரெட்டு வந்து 2 கலரில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்காக தான் ஒரே கலரில் கூட எடுத்துக்கலாம். நான் 2 கலரில் எடுத்திருக்கேன். நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சையே த்ரெட்டை 2ஆக வச்சு போடணும். த்ரெட்டு மேலே வரப்போ பாருங்கள், 2 த்ரெட்டாக தான் வரும். இது ஒரு த்ரெட்டாக போட்டால் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அந்த நேரம் த்ரெட்டும் அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து லோக்கல் பிராண்ட் எடுத்ததுனால அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப பிசுறு வந்துகிட்டே இருக்குது. ப்ராக்டிஸ்க்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதிகமாக த்ரெட்டு யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் விலை கம்மியாக உள்ள பிராண்டை வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக போகிற செயின் ஸ்டிச் தான், அதையே சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்ததாக டபுள் செயின் ஸ்டிச் போடுவோம். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கும் அதே மெத்தடு தான். நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சையே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை போட்டு எண்ட் நாட் எப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணுவோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டபுள் செயின் ஸ்டிச் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரே கலரில் நான் நூல் சுற்றி 2 த்ரெட் எடுத்திருக்கேன். அது ஒரே கலரில் தான், ஏன்னா டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு தெரியறதுக்காக மட்டும்தான். நீங்கள் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சில் செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயின் போட்டோம்ல, அதுக்கு சென்டராக நீடில் உள்ளே விட்டு நார்மலாக போகிற செயின் ஸ்டிச் தான், அதையே ஏற்கனவே போட்ட செயினோட சென்டராக வச்சு செயின் போடணும். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆரி ப்ளவுஸ் போடுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சில் சென்டராக நீடில் விட்டு மேலே இன்னொரு செயின் போடுறோம். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே அதிகமாக கட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நார்மலாக ஜரி யூஸ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. ஆனால் சில்க் த்ரெட்டில் அதிகமாக வரும். பிசுறும் அந்தளவுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். நான் வச்சுருக்கிறது நார்மல் பிராண்டுன்றதுனால ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது.
அடுத்ததாக போட போகிறது ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறோம்ல அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுப்போம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். எண்டு வரைக்கும் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஜிக்ஸாக் மாதிரி நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போட போகிறோம். முக்கோண ஷேப்பில் வரணும், அதுதான் ஜிக்ஸாக்குங்கிறது. ஸ்டார்டிங்லேருந்து நார்மலாக போடுற செயினுக்கு நம்ம ஒரு நாட் போட்டுட்டு லைனோட எண்ட்லேருந்து ஜிக்ஸாக் மாதிரி போட்டுப்போம். மேலேருந்து கீழே, அந்த இடத்துலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, இதே மாதிரி தான் வரும். இதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சு. இந்த 3 செயின் ஸ்டிச்சும் பேசிக்காக இருக்கிறது. இதை ஈஸியாக கற்றுக்கலாம். இதை ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஃபினிஷ் பண்ணுறப்ப எண்ட் நாட் போடுறது ரொம்ப முக்கியம். அது போட்டால் தான் ஸ்டிச்சஸ்க்கே ஃபினிஷிங் வரும். சில்க் த்ரெட்டில் போடுறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக செயின் ஸ்டிச்சை வந்து திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.